8ஆம் வகுப்புல ஒளியியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் உங்களுக்கு ஆடிகள் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும். அந்த ஆடிகள் சமதள ஆடிகள், வளைவு ஆடிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். சமதள ஆடி என்பது நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. வளைவு ஆடிகளில் கோளக ஆடிகள் அப்படின்னு ஒரு பகுதி பார்க்குறோம். அதாவது ஒரு கோலத்தை நம்ம வரைஞ்சோம்னா அந்த கோலத்தில் அமையிற மாதிரி இருக்கக்கூடிய ஆடிகளுக்கு தான் பெயர் கோளக ஆடிகள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ஒளி புகக்கூடிய பகுதியாகவும் மற்றொரு பகுதி ஒளி புகா பகுதியாகவும் இருக்கு. இந்த இடத்துல கோடு போட்டிருக்கிறது ஒளி புகா பகுதி, அந்த பக்கம் ஒளி புகும் பகுதி. ஒளி புகக்கூடிய பகுதியானது குவிந்து காணப்பட்டால் அது பேர் குவியாடி. அதே ஒளி புகும் பகுதியானது குளிந்து காணப்பட்டால் அதுக்கு பேர் குளியாடி. ரைட். அடுத்தது, இந்த குளியாடியானது எந்த கோளக பகுதியில் வருகிறதோ அதனுடைய மையப்புள்ளியை நாம் என்ன சொல்கிறோம்னா வளைவு மையம். வளைவு மையம் சி. அதுக்கடுத்தது இந்த ஆடியினுடைய இந்த மையப்புள்ளியை நாம் என்ன சொல்கிறோம்னா ஆடி மையம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கக்கூடிய கோடு பெயர் முக்கிய அச்சு. இந்த மூணு நம்ம தெரிஞ்சிருக்கோம், CFP. அதுக்கடுத்தது இதில் நமக்கு விதிகள் இருக்குது. ரெண்டே விதி நம்ம தெரிஞ்சிருந்தா எல்லா படங்களையும் போட முடியும். ஃபர்ஸ்ட் விதி, முக்கிய அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் ஆடி மீது பட்டு முக்கிய குவியத்தில் குவிகிறது. இது இணையாக வருது முக்கிய அச்சுக்கு, ஆடி மீது பட்டு முக்கிய குவியத்தில் குவியுது. இதுக்கு பேர் முக்கிய குவியம் F. இந்த ஆடி மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறோம். இந்த ஆடியினுடைய ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இருக்குதோ அதே போல் 2 மடங்கு நமக்கு இந்த வளைவு மையத்தினுடைய தூரம் இருக்கும். Fக்கு Cக்கு இடையே உள்ள தூரமும் Pக்கு Fக்கு இடையே உள்ள தூரமும் சமம். அதாவது PC இஸ் ஈக்குவல் டு 2F. Fங்கிறது ஃபோக்கல் லென்த்து, PCங்கிறது வளைவு ஆரம். வளைவு ஆரம் ஈக்குவல் டு 2F. இங்கே பாருங்க, ஆடிக்கு இணையாக வரக்கூடிய கதிர்கள் முக்கிய குவியத்தில் குவியுது. அப்போ ஆடி மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு. CP இஸ் ஈக்குவல் டு 2F, 2 இன்ட்டு குவிய தொலைவு. இப்போ இதை நம்ம லைவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் குழியாடி. குழியாடியை ஒரு ஸ்டாண்டில் நாங்கள் பொருத்தியிருக்கிறோம். முன்னால் ஸ்க்ரீன் வச்சுருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஈரிலா தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை நாம் குவிக்கிறோம். ஈரிலா தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் ஆடி மீது பட்டு இந்த இடத்துல ஸ்க்ரீனில் குவியுது பாருங்கள். இது ஆடி மையம் P, இது F. ரெண்டுக்கு இடையே உள்ள தொலைவு இப்போ நாம் அளக்கலாம். பாருங்க, கரெக்டாக எவ்வளோ வருது பாருங்க, 20. எனவே இந்த ஆடியினுடைய குவிய தொலைவு 20 சென்டிமீட்டர். இப்போ Cக்கு அப்பால் பொருள் வச்சோம்னா பிம்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போ Cக்கு அப்பால் பொருள் வைக்கிறோம். வழக்கம் போல் அந்த ரூல்ஸை நம்ம செய்கிறோம். முக்கிய அச்சுக்கு இணையாக கோடு வருது, ஆடி மீது படுது, F வழியாக போகுது. அதுக்கடுத்தது இங்கே F வழியாக போடுறோம், ஆடி மீது படுது, இணையாக வருது. 2 எங்கே வெட்டிக்குதோ அங்கே தான் பிம்பம் தோன்றுது. ஆக Cக்கு அப்பால் பொருளை வச்சோம்னா பொருளை விட சிறிய தலைகீழான மெய்பிம்பம் Cக்கு Fக்கு இடையில் கிடைக்கும். அதை நம்ம இப்போ லைவாக பார்க்கலாம். இது ஆடி மையம், ஆடி இங்கே வச்சுருக்கிறோம். இது முக்கிய குவியம் F. இது வளைவு மையம் C. Cக்கு அப்பால் பொருள் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த பொருள் இதனுடைய கதிர்கள் ஆடி மீது பட்டு எதிரொலிச்சு திரையில் விழுது. திரையை பாருங்கள். தெளிவான பிம்பம் கிடைக்குது. எங்கே கிடைக்குது? Cக்கும் Fக்கும் நடுவில் பொருளை விட சிறிய தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்குது. இப்போ
சியிலேயே பொருள் வைக்கிறோம். சி மேலேயே பொருள் வச்சோம்னா வழக்கம் போல் இணைக்கோடு எஃப் வழியாக வருது. அப்புறம் எஃப் வழியாக கோடு போடுறோம், இணையாக வருது. 2 வெட்டக்கூடிய புள்ளி பார்த்தோம்னா கரெக்டாக சியிலேருந்து அந்த பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு என்னவோ அதே அளவுக்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பார்க்கலாம். இப்போ சியில் பொருள் வச்சுருக்கிறோம். இது ஆடி மையம், ஆடி வச்சுருக்கிறோம். அப்போ சியில் பொருள் வச்சா பிம்பம் எங்கே கிடைக்குது பாருங்கள். கரெக்டாக சி எங்கே இருக்குதோ அதே அளவில் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கிறது. இப்போ சிக்கு எஃப்க்கு நடுவில் பொருள் வைக்கிறோம். வழக்கம் போல் இணைக்கோடு போடுறோம், எஃப் வழியாக வருது. மறுபடியும் எஃப் வழியாக கோடு போடுறோம், இணைக்கோடு போடுறோம். 2 வெட்டக்கூடிய இடத்துல தலைகீழான பொருளை விட பெரிய மெய்பிம்பம் சிக்கு அப்பால் கிடைக்கிறது. இப்போ பாருங்கள், இது சி, இது எஃப். சிக்கு எஃப்க்கு நடுவில் பொருள் வச்சுருக்கிறோம். இது ஆடி மேலே படுது. பிம்பம் எங்கே கிடைக்குது பாருங்கள். சிக்கு அப்பால் தலைகீழான பொருளை விட பெரிய மெய்பிம்பம் இங்கு கிடைக்கிறது. இப்போ பொருளை நேராக எஃப்லேயே வைக்கிறோம். அப்போ எஃப்பில் வச்சோம்னா என்னவாகும்? வழக்கம் போல் நாம் எஃப்ல இருந்து அந்த ஒரு இணைக்கோடு போடுறோம், அப்படியே அது எஃப் வழியாக வருது. 2வது மிக முக்கியமான விதி குழியாடியில் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், சி வளைவு மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர்கள் ஆடி மீது பட்டு சென்ற திசையிலேயே திரும்புகின்றன. இது முக்கியமான விதி. அந்த விதியை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த எஃப்பில் வைக்கும்போது இங்கிருந்து சி வழியாக போட்டு அந்த பொருள் வழியாக போய் அதில் பட்டு திரும்பி வர மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஈரிலா தொலைவில் நமக்கு பிம்பம் கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம மெழுகுவர்த்தி வைக்கும்போது ரொம்ப தொலைவாக கிடைக்கிறங்காட்டிக்கு நாம் ஒரு எல்இடி லைட்டை வச்சு நாம் இப்போ பார்க்குறோம். இப்போ இதில் ஒரு எல்இடி கரெக்டாக அந்த எஃப்பில் வச்சுருக்கிறேன் நான். அப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ரொம்ப தொலைவில் நமக்கு பிம்பம் கிடைக்குது. எனவே எஃப்பில் பொருள் வைக்கப்படும் போது ஈரிலா தொலைவில் நமக்கு பிம்பங்கள் கிடைக்கலாம். இறுதியாக பொருளை எஃப்க்கும் ஆடி மையம் பிக்கு நடுவில் வச்சோம்னா நமக்கு மெய்பிம்பம் கிடைக்காது, மாயபிம்பம் தான் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பொருள் வைக்கிறோம், இணைக்கோடு வரைகிறோம். வழக்கம் போல் எஃப் வழியாக போகுது. அதுக்கப்புறம் சியிலிருந்து நேராக ஒரு கோடு இது வழியாக போகிற மாதிரி வைக்கிறோம். 2ம் ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கும் அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா, அது சந்திக்கக்கூடிய புள்ளியை நேராக போட்டு பார்த்தோம்னா இது நேரான பிம்பம், மாயபிம்பம். பொருளை விட பெரிய நேரான மாயபிம்பம். மாயபிம்பம் திரையில் பிடிக்க முடியாது, ஆனால் அந்த ஆடிக்குள்ளேயே நமக்கு தெரியும். இப்போ நாம் அந்த ஆடிக்குள்ளேயே தெரிகிறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், எஃப்க்கும் பிக்கு நடுவில் பொருள் வச்சுருக்கேன். அப்படியே பாருங்கள், ஆடிக்குள்ளே நமக்கு நேரான பிம்பம் கிடைக்கும். இது நேரில் பார்த்தோம்னா தெரியும், ஆடிக்குள்ளே கிடைக்கும். ஆகவே குழியாடியில் பொருள் மற்றும் பிம்பங்களுடைய இடங்கள், பொருளின் பிம்பங்களின் தன்மை போன்றவை 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் சிறிய அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை விளக்கமாக மாணவர்களுக்கு கூறுவதன் மூலமாக 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பாடங்களில் வரக்கூடிய லென்ஸ் என்ற பகுதியை சிறப்பாக மாணவர்களால் புரிந்து கொள்ள இயலும். அடுத்து நாம் பார்க்க போகிறது லென்ஸுகள். லென்ஸுகள்லேயே 2 வகையான லென்ஸ் இருக்குது. ஒன்று குவி லென்ஸ், இன்னொன்று குழி லென்ஸ். குழி லென்ஸ், குவி லென்ஸ். இப்போ லென்ஸுக்கு ஆடிக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், ஆடியில் பொருள் பிம்பம் எல்லாம் ஒரே பக்கம் தான் தெரியும், ஏன்னா அது எதிரொலிக்குது. ஆனால் லென்ஸ் அப்படிங்கிறது
பொருளுடைய ஒளிக்கதிர் போய் லென்ஸில் பட்டு அதனுடைய எதிர்ப்புறத்தில் நமக்கு பிம்பம் விழும். அது ஊடுருவி போகுது. இதுதான் ஆடிக்கும் லென்ஸுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு குவி லென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வரக்கூடிய பொருள் மற்றும் பிம்பங்கள் அதே மாதிரி எதில் இருக்குன்னா குழி ஆடியில் இருக்குது. ஏன்னா ரெண்டுலேயுமே மெய் பிம்பங்கள் தான் தோன்றும், ஒரே ஒரு மாய பிம்பம் தோன்றும். ஆனால் குழி லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பொருள் பிம்பம் எடுத்து பார்த்திங்கன்னா குவியாடி போலவே தோன்றும். குவியாடிக்கும் குழி லென்ஸ் எப்பவுமே மாய பிம்பம் தான் தோன்றும். இதில் உங்களுக்கு மிக ஈஸியான ஒரு மெத்தடில் கதிர்படம் வரைகிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 4 சென்டிமீட்டரில் ஒரு கோடு வரைஞ்சிக்கங்க. 4 சென்டிமீட்டர். அதில் இந்த மையப்புள்ளி தான், இதான் லென்ஸ் மையம். அங்கே பீன் குறித்தோம், இங்கேயும் பீனே வச்சுக்குவோம். இங்கிருந்து ஒரு லென்ஸ் போடுங்க. சரி, இதுக்கு இந்த பி வழியாக ஒரு நேர்கோடு வரைங்க. அதுதான் முக்கிய அச்சு. இது முக்கிய அச்சு. முக்கிய அச்சில் நல்லா பாருங்கள், 1-2 சென்டிமீட்டர் தொலைவில் நாம் எஃப் குறிக்கிறேன். குவிய தூரத்தை 2 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த 2 சென்டிமீட்டரில் அங்கே சீனு குறித்தோம், இங்கே 2Fன்னு குறிக்கணும். இது F1, இது 2F1. இங்கே அதே 1-2 சென்டிமீட்டர் தொலைவில் இது F2, இது 2F2. இப்போ பாருங்கள், அங்கே பார்த்த மாதிரியே தான் ஈரிலா தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் லென்ஸ் மீது பட்டு முக்கிய குவியத்தின் வழியாக போகும். ரெண்டாவது, முக்கிய குவியத்தின் வழியாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் லென்ஸ் மீது பட்டு அப்படியே இணையாக போகும். இப்போ ஈரிலா தொலைந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள், அதாவது முக்கிய அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் லென்ஸ் மீது பட்டு முக்கிய குவியத்தின் வழியாக போகும். முக்கிய குவியத்தின் வழியாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் லென்ஸ் மீது பட்டுச்சுன்னா முக்கிய அச்சுக்கு இணையாக போகும். இது ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல், லென்ஸ் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர்கள் விலகல் அடையாமல் செல்லும். இது 2 தான் ரூலு. அந்த ரூலை வச்சு நாம் எப்படி இந்த படத்தை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். சின்ன தப்பு கூட வராது. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2Fலேயே பொருளை வைக்கிறேன். ஏதோ ஒரு அளவு கரெக்டாக எடுத்துக்கங்க. அதுக்கு தான் கிராஃப் போடுறது. பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவு வைக்கிறேன். இது நேராக முக்கிய அச்சுக்கு இணையாக வர்ற மாதிரி போடுங்க. போடி முக்கிய அச்சுக்கு இணையாக வந்துச்சுன்னா இந்த பக்கம் எப்படி போகும்? F2 வழியாக போகும். இப்போ F2 வழியாக போயாச்சு. ஃபஸ்ட்டு இணைகோடை போட்டு F2 வழியாக போகணும். எல்லாத்துக்கும் தான் ரூல்ஸு. ரெண்டாவது, லென்ஸ் மையத்தின் வழியாக இங்கிருந்து போகணும். ஸ்ட்ரைட்டாக லென்ஸ் மையம் விலகலடையாமல் செல்லும் அப்படிங்கிறது தான் ரூலு. பாருங்கள், எந்த மிஸ்டேக் வராது. நீட்டாக பாருங்கள், எங்கே முட்டுதுன்னு பாருங்கள். கரெக்டாக 2F2வில் சென்டிமீட்டர் பாருங்கள் எவ்வளோன்னு. அதே 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். அப்போ பொருளின் அளவுக்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கிறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்த்துருவோம். இங்கிருந்து நாம் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளியை குறிங்க. குறித்து இப்படி நேர்கோடு போடுங்க. போட்டு இப்படி இணைச்சிருங்க. இது பெருசு இருந்தால் நோ ப்ராப்ளம். இதுதான் லென்ஸ் மையம். லென்ஸ் மையத்தின் வழியாக முக்கிய அச்சு வரையணும். வரைஞ்சாச்சு. இது பீன்னு வச்சுக்கலாம். அப்போ 1-2 சென்டிமீட்டரில் இது F1, 1-2 சென்டிமீட்டரில் இது F2, 2F1. அப்புறம் இது 1-2 சென்டிமீட்டரில் இது F2 சென்டிமீட்டரில் இது 2F2. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா 2Fக்கு அப்பால் பொருளை வைப்போம். 2Fக்கு அப்பால் அதே 1 சென்டிமீட்டர் அல்லது 1.5 சென்டிமீட்டர் வைப்போம். தடவை 1.5 சென்டிமீட்டர். வழக்கம் போல் என்ன செய்யணும்னா ஒரு இணைகோடு வரையணும். அதில் பட்டு F2 வழியாக போகணும். F2 வழியாக போயாச்சு. ரெண்டாவது கூட என்ன சொன்னேன்? இங்கிருந்து லென்ஸ் மையத்தின் வழியாக போகணும். லென்ஸ் மையத்தின் வழியாக போகணும். போயாச்சு. எங்கே வெட்டுது பாருங்கள். இதுதான். ஸோ 2Fக்கு அப்பால் பொருள் வைக்கப்பட்டால் பொருளை விட சிறிய தலைகீழான மெய்பிம்பம் F2க்கும் 2F2க்கும் நடுவில் கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே. 2Fல வச்சா இந்த பக்கம் 2F2வில் கிடைக்கும். 2F1க்கு அப்பால் வச்சா F2க்கும் 2F2க்கும் நடுவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2Fக்கும் Fக்கு நடுவில் வச்சோம்னா 2Fக்கு அப்பால் கிடைக்கும். ஆக
இந்த கிராஃப் பயன்படுத்தி இதை போடுவதன் மூலமாக எவ்வித தவறும் இல்லாமல் பிம்பம் பொருளினுடைய நீளத்தை அளந்து நம்மளால் அளக்க முடியும். சின்ன உதாரணம் இது. இப்போ நான் வந்து குவிலென்ஸ் வச்சுருக்கிறேன். நீரிலா தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸ் மேலே பட்டு திரையில் தெளிவான பிம்பத்தை ஏற்படுத்துது. இந்த லென்ஸினுடைய மையத்திற்கும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு 20 சென்டிமீட்டர். எனவே இந்த குவிலென்ஸினுடைய குவிய தொலைவு 20 சென்டிமீட்டர்.